நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். கனகு, அப்பா கனகு. அம்மா, என்னடா இங்க இருக்க? கல்யாணம் முடிஞ்சுச்சா? அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நானும் சர்வதேச லெவல் சம்பந்தியும் ஓடி புடிச்சு விளையாடுறோம். இப்ப நான் ஒளிஞ்சிருக்கேன், சம்பந்தி வந்து புடிப்பாரு. களைச்சு போயிருக்கிற, இந்த காப்பி சாப்பிடுப்பா. என்னம்மா சக்கரே இல்ல? சார் சக்கரை பாய் கொடுக்கணும். இந்தா அவர்கிட்டயே கொடு, எனக்கு காஃபியே வேண்டாம். தலட்சுமி, தலட்சுமி, என்னங்க இன்னும் 3000 ரூபாய் இருந்தா எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். என்னங்க இது? ₹1,00,000 பிளான் போட்டோம், அதையும் தாண்டி போயிடுச்சு. இத பாருங்க, என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு பைசா கூட கிடையாது. என்னது? ஓ, இது ஓ விசிட்டிங்கடா. சம்பந்தி, சர்வதேச லெவல் சம்பந்தி, கல்யாணத்தை ரொம்ப பிரமாதமா நடத்திட்டீங்க. சந்தோஷமா இருங்க. கல்யாண ஊர்வலத்துல ரெட்டநாயனம் வச்சோம்ல, அதுல ஒரு 3000 ரூபாய் பணம் பாக்கி இருக்கு. ஒத்த நாயனை வச்சா ஊத மாட்டானா? இன்னும் நல்லா இருக்கட்டுமே தான். நல்ல வேலை 3 நாயனை வைக்காம விட்டீங்களே. இப்படி கொண்டு வாங்க. இன்னைக்கு ராத்திரி வான வேடிக்கை வெடிக்கவே வேண்டாம். வெடிச்சிச்சு என் நெஞ்சு வெடிச்சிரும். தலை தீபாவளிக்கு வச்சிருவோம், கவலையே விடாதீங்க. ஏது விட மாட்டான் போல இருக்க. பூ 300 ரூபா, புஷ்பம் 500 ரூபா, மலர் 800 ரூபா, ஃப்ளவர் 1000 ரூபா. எல்லாம் ஒண்ணுதானே? தனித்தனியா சம்பந்தி எழுதி வச்சிருக்காரு, கரெக்டா பாக்கணும். அப்போ நாங்க புறப்பட்டுங்களா? போயிட்டு வாங்க. சாம்பார்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க புறப்பட்டுருவோம். என்ன கொடுக்கறத கொடுத்தா? ஆடியோவுக்கு 500, வீடியோவுக்கு 1000. என்ன ஆடியோ வீடியோ? பாட்டு போட்டது ஆடியோ, படம் எடுத்தது வீடியோ. நீங்க? நான் ரேடியோ. ரேடியோவெல்லாம் கவர்மெண்ட் இதுயா. சமையலுக்கு ரேடியோ ஆயில் சப்ளைங்க. நீங்க போட்டோகிராஃபர். பார்த்தாலே தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த வாரமோ இல்ல 10 நாள் கழிச்சோ எங்க வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிறீங்க. என்ன ஒரு வாரம் 10 நாளா? ஏய், இந்த மாதிரி எத்தனை கல்யாண வீட்டுல பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லி கேட்டிருக்கான். அதேதான் இந்த ஆள் சொல்றாரு. அப்பே சொல்ல கேட்டியா? இந்த ஆள் மூஞ்சே சரியில்லை. இந்த பாருங்கப்பா, எல்லா பணமும் செலவஞ்சு போச்சு. மீதி 7 ரூபா 60 பைசா தான் இருக்கு. அடுத்த வாரம் வீட்டுக்கு வாங்க, பணத்தை தந்துடுறேன். உனக்கெல்லாம் ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு கல்யாணம். இப்பவே கொடுக்க வக்கல, அடுத்த வாரம் பெருசா கொடுத்து கிழிக்கிறீங்களோ? நீ ஏன் வேலை வெட்டி இல்லாத தண்ட சோறு? ஏன் சத்தம் போடுறீங்க? இவருக்கு தான் வேலை இல்ல, நான் வேலைக்கு போறேன்ல. உங்க முதலாளிகிட்ட சொல்லுங்க, தாசில்தாரம்மா சொன்னாங்கன்னு 15 நாள் கழிச்சு வீட்டுல வந்து பணத்தை வாங்கிக்கலாம். அம்மா நீங்க சொன்னா போயிடுறோம். ஏய் வாங்கடா. பாத்தியாடா கண்ணுக்கு, உன்ன வச்சுக்கிட்டே உன் பொண்டாட்டி எப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறான்னு. என்னத்த சொல்றீங்க? என்னடி கடங்காரங்க கேட்டா எங்க வீட்டுக்காரர் கொடுப்பாரு போங்கடான்னு விரட்டி அடிக்காம நான் குடுக்கறேன்னு ஜம்பமா பேசுறியே, சம்பாதிக்கிறவங்க திமிரா உனக்கு? அத்தை, நாளும் கழுமையுமா எங்களுக்குள்ள ஏன் சண்டை மூட்டி விடுறீங்க? என் தலையெழுத்தா, என் விதியா, எனக்கு இப்படி ஒரு பழியா? அன்னைக்கே இவங்கிட்ட சொன்னேன், படிச்ச பொண்ணை கட்டாடான்னு. கேட்டானா இன்னைக்கு என்னையும் மதிக்கல, உன்னையும் மதிக்கல. அத்தை, நான் யாரையும் மதிக்காம இல்ல, ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த சம்மதம் சரிப்பட்டு வராதுன்னு. உங்க பிள்ளைதான் பொறுப்பெல்லாம் தன் தலையில போட்டுக்கிட்டு என் வாய் அடிச்சுட்டாரு. ஏண்டி, என் பிள்ளை செஞ்ச கல்யாணத்துல என்னடி தப்பு? கல்யாணத்துல தப்பு இல்ல, போட்ட கணக்குலதான் தப்பு. விவரமா விசாரிக்காம முதல் பொண்ணு கல்யாணத்துக்கு இவ்வளவு கடன் பட்டா மத்த நாளையே எப்படி கரை சேர்த்துறது? இதை விட பிரமாதமா நடத்தி காட்டுவேன். அப்ப தெரிஞ்சுக்குவே இந்த கணக்குலிங்க யாருன்னு. இத பாருங்க, துப்பு இல்லன்னா பேசாம ஒதுங்கிக்கணும். மீசையில மண்ணோட்டல என்ன வீராப்பு பேசக்கூடாது. பாத்தியாடா பாத்தியாடா, மறுபடியும் உன்னை எப்படி எடுத்துரிஞ்சு பேசுறான்னு கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. தனலட்சுமி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. எவங்கிட்ட எந்த கடனும் படாம, உன்கிட்ட நயா பைசா கூட வாங்காம மத்த 4 பெண்களுக்கும் கல்யாணத்தை நானே செஞ்சு வைக்கிறேன். நீ அம்மாங்கிற முறையில வந்து அச்சதி மட்டும் போட்டா போதும். அப்ப நீ புரிஞ்சுக்குவே, நான் துப்பு இல்லாதவனா உப்பு இல்லாதவனானு. இது சவால். சவால் விட்டுட்டோன்னு கூனையும் குருடையும் கொண்டாந்து கட்டி வச்சிடாதீங்க. இது வாழ்க்கை பிரச்சனைங்க. அது எனக்கும் தெரியும். ஒவ்வொரு பொண்ணு எப்படிப்பட்ட மாப்பிளையை விரும்புறாங்களோ அப்படிப்பட்ட மாப்பிளைய பார்த்து கட்டி வைப்பேன். இது சவால் நம்பர் 2. பாப்போம். பார்க்கத்தானே போற. அம்மா, உறங்குற புளிய உசுப்பி விட்டுட்டா அது பாயிர பாய்ச்சல. இவளை பொறுத்திருந்து பார்க்க சொல்லுமா. அப்படி சொல்லடா, நான் பெத்த மகனே. ஐயோ, பார்க்கலாம். ரஞ்சனி, come here. Yeah, do it. Fantastic. Hello, Ari. Hello, Vasu. என்னடா அந்த பக்கம்? Just like that. Anjani, meet my friend, Mr. Vasu.
Hello, you are looking good, sweet and smart. Hello, hello. Oh, no. Oh, no, no, please. No, no. Oh, oh. ஐயோ, பெண்மை மென்மையா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ கடுமையா இருக்கு. மென்மையா இருந்தா ஆம்பளைங்க மென்னிய பிடிச்சிருவாங்களே. அப்போ வருங்கால மாமியார் உங்ககிட்ட வாலாட்ட முடியாதுன்னு சொல்லுங்க. மாமியார் என்ன? எந்த மச்சானும் வாலாட்ட முடியாது. ஆமா, ஏற்கனவே பொம்பளைங்களுக்கு சண்டைன்னா கேட்க வேண்டாம். இதுவும் சேர்ந்துட்டா? இது சண்டைக்கு இல்ல பிரதர், தற்காப்பு கலை. சரிதா. தண்ணி கூட தூக்குறவங்களுக்கு தற்காப்பு எதுக்கு? போலீஸ்லயே சேர போறாங்க. தேங்க் யூ சார். எதுக்கு? போலீஸ்ல சேரலாம்னு நல்ல ஐடியா கொடுத்தீங்களே. வெல்கம். நாட்டி கேர்ள். கலா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடி. Sorry. சங்ககாலம் சங்ககாலம்னு சொல்லுவாங்களே, இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கதான் சங்ககாலம். எப்படிங்க? ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சங்கம் இருக்கு, அதனாலதான் சங்ககாலம்னு சொன்னேன். என்னங்க, உங்க பொண்ணுக்கு சீட்டு வேணுமா? சரிதான். ஆத்தாளும் பொண்ணு அடுப்படியில் உட்காந்து சீட்டு விளையாட போறீங்களா? இந்த சீட் இல்லைங்க, கான்வென்ட் சீட். இந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த கான்வென்ட்லயா? இங்க ஆயிரக்கணக்கா பணம் கொடுத்தாலும் சீட்டு கிடைக்காதே. நீ தாசில்தாரு, சிபாரிசு பண்ணா சீட்டு கிடைக்கும். ஆனா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். சார், நீங்க தாசில்தார் ஹஸ்பண்ட், அவங்க செல்வாக்கை நீங்க பயன்படுத்த வேண்டியதானே? ஓ, அப்படி ஒரு வழி இருக்கோ? என்னது, நீங்க தான் இன்னைக்கு சவால் விட்டீங்களே, பொண்ணுங்க பொறுப்பெல்லாம் நானே கவனிச்சுக்கிறேன்னு. ஓஹோ, நீ அங்க வர்றியா? உங்க சாமர்த்தியத்துல இந்த சீட்டை வாங்கி கொடுங்க. அடுப்படியில எனக்கு வேலை இருக்கு. அப்பா, என்ன இந்த கான்வென்ட்ல சேர்த்து விடுங்கப்பா. அது குழந்தை. அது எனக்கு தெரியாதா? குழந்தை ஆசையை தீத்துவீங்க சார். பூனை கேட்டா வாங்கி கொடுக்கலாம். இது யானையில கேக்குது. அதுவும் இந்த கான்வென்ட்ல சேர்க்கணும்னா 5000 ரூபாய் டொனேஷனே கேட்பாங்களப்பா. 5000 கேட்டா என்ன சார்? உங்ககிட்ட தான் பொய்யாயிரம் இருக்கு. ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, இங்க நான் நிக்கிறது தெரியலையா? கேட்கவே கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வாங்க, உள்ள ஆள் இருக்கு. கைத்தடியே இத்தனை கெடுபடியா? நேரா போய் வரிசையில கடைசியில நில்லுங்க. என்ன சார், ரேஷன் கடை கியூவை விட இங்க மோசமா நிக்கிறாங்க. உங்க பொண்ணுக்கு சீட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில யூனிஃபார்ம் வேற மாட்டி விட்டு கூட்டு வந்திருக்கீங்க. ஏங்க, உங்க பொண்ணுக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்கும். எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? 10,000 ரூபாய் வரைக்கும் டொனேஷன் கொடுக்க தயாரா இருக்கிறேன். 10,000 ரூபாய் பணம் கொடுத்து படிக்கிற அளவுக்கு இந்த கான்வென்ட்ல என்னங்க விசேஷம்? இங்க ஒரு வார்த்தை கூட தமிழ் சொல்லி தரது இல்லைங்க, எல்லாம் இங்கிலீஷ் தான். அதனாலதான் அட்மிஷனுக்கு இந்த போட்டி. பாத்தியாடா மரியதாஸ், தமிழ்நாட்டுல பிறந்து தமிழை மறக்கிறதுக்கு பணம் கொடுத்து போட்டி. இப்படியே போச்சுன்னா பிள்ளைங்க தாயை மறந்துட போதுங்க. வீட்லயாவது தமிழ் சொல்லி கொடுங்க. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? நீ சொன்ன மாதிரி பொய்யா இருத்த கையாண்ட வேண்டியதுதான். எப்படி? ஓகே சார், நீ வாமா. எஸ், பிரின்சிபால் ஹியர். ஹலோ. ஹலோ, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். கல்வி அமைச்சரோட பிஏ உங்க கூட பேசணுமா? நான் தான் கல்வி அமைச்சருடைய பிஏ பேசுறேன்ப்பா. சொல்லுங்க சார். ஒண்ணுமில்ல, உங்க ஸ்கூல் வாசல்ல கனகலிங்கம்னு ஒருத்தர் லைன்ல நிக்கிறார். கல்வி அமைச்சர் அவரோட பேசணும். கூப்பிடு. கூப்பிடுறேன் சார், நீங்க லைன்லயே இருங்க சார். யோ சார், லைன்ல யாரோ கனகலிங்கம் இருக்கிறாரா? மதுரை வீட்டுல இருந்து போன் வந்திருக்குது, கூட்டி வாயா. சரி சார். இங்க கனகலிங்கன்றது யாரு? அப்பா, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. வணக்கம் சார். நீங்க தான் கனகலிங்கமா? மதுரை வீட்டுல இருந்து போன். ஹலோ. ஹலோ, கல்வி அமைச்சர் பேசுறீங்களா? மத்தியான சாப்பாட்டுக்கு நான் வீட்டுக்கு வரணுமா? வெரி சாரி, நான் என் குழந்தை அட்மிஷன் விஷயமா ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். ஸ்கூலா? எந்த ஸ்கூல்? ஸ்கூல் பேர் என்ன? காயத்ரி வித்யாலயா. காயத்ரி வித்யாலயா? சே, சுத்த பணம் புடுங்குற ஸ்கூலாச்சே. அங்க எல்லார்கிட்டயும் லஞ்சம் கேக்குறாங்களாமே அட்மிஷனுக்கு. லுக் ஹியர், நாங்க இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு பட்டாளத்தோட அங்க வர்றோம். சார்,
இத சொல்லுங்க பயந்துருவாங்க. இந்த ஸ்கூல்ல டொனேஷன் வாங்குறாங்க. டொனேஷன் இல்ல சார், வாங்குற கிடையாது சார். இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வேற வர்றீங்களா? வேணாம் சார், வேணாம் சார். ஏயா டொனேஷன் வாங்குறீங்க? சார் நீங்களும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க சார். இங்க பணம் எல்லாம் வாங்குறது இல்ல. இல்ல சார். இன்ஸ்பெக்ஷனுக்கு வராதீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அப்ளிகேஷன் கொடுங்க சார். உங்க குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. சரி போயிட்டு வாங்க சார். நிறுத்துப்பா. மம்மி, என்னம்மா அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாலே யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து போட்டுட்டியா? ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுக்கிறோம் இல்லீங்களா, அது மாதிரி தான் இதுவும். மம்மி எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு. அப்படியா? வெரி குட். எங்க அங்க என் பேரும் யூஸ் பண்ணலையே. உன் பேரை யூஸ் பண்ணல, என் மூளையை யூஸ் பண்ணி தான் சீட்டே வாங்கினேன். இது என்ன போன விவரமான ஆளு நீ தெரிஞ்சுக்குவ. வர வர உங்க போக்கே புதிரா இருக்கு. இதெல்லாம் சாதாரணமான புதிருங்க. இதை விட பெரிய பெரிய புதிர் எல்லாம் இவர்கிட்ட வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஆமா, ஜீப் எங்க போகுது? வீட்டுக்கு தான். ஏறிக்கடா. என்னங்க இப்படி வாங்க. கவர்மெண்ட் ஜீப்ல யாரையும் ஏத்த மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இது அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல, இங்கேயும் கூட்டு வந்த. அவங்க முன்னாடி எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க அவங்களையும் கூட்டிட்டு ஆட்டோல வந்துருங்க. ஆட்டோலையா? இந்தாங்க பணம். மரியாதை. நீ அப்பா கூட வந்து. என்ன சார் இது? கவர்மெண்ட் ஜீப். என்ன சார், அம்மா உங்களை அம்போன்னு விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அம்போன்னு விட்டுட்டு போகல, ஆட்டோல வர சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. எதுக்கு சார் ஆட்டோ? பேசாம ஜீப்லயே போக வேண்டியதானே. தாசில்தாராச்சே. தாசில்தாரா என்ன? அவங்க உங்க பொண்டாட்டி தானே. இதே மாதிரி என் பொண்டாட்டி மட்டும் சொல்லியிருந்தாலும் வச்சுக்கோங்க, இறங்கடி கழுதன் இருப்பேன். என்ன சொல்லிருப்ப? இறங்கடி கழுதன் இருப்பேன். இன்னொரு தடவை சொல்லு. உங்களுக்கு எதையுமே திருப்பி திருப்பி சொல்லணும். கழுதன் இருப்புங்க. அதனாலதான் நீ கழுதைக்கு புருஷனா இருக்க, நான் தாசில்தாருக்கு புருஷனா இருக்கேன். ஹலோ, இன்னைக்கு ராத்திரி எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. கழுத உன்னை உதைச்சிட போகுது. என் பொண்டாட்டிய கழுதைன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு என் பொண்டாட்டிய போதி சுமக்க வச்சிடறேன். ஹலோ ஹலோ. எனக்கு உண்மையா நீச்சல் தெரியாது. ஹலோ ப்ளீஸ். மேடம் ஹலோ ஹலோ. சும்மா இருங்க. ராதா ராதா, என்னாச்சே? ஒண்ணும் இல்லைங்க. வாந்தி எடுக்கிற கேட்டா ஒண்ணு இல்லைங்கிற, என்னாச்சே? எல்லாம் சரியா போடும். ஒண்ணும் இல்லைங்க. எது கேட்டாலும் ஒண்ணு இல்லைங்கிற, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன ஏமா? ஏமா என்னடா? ஏமா இங்க வாமா. என்னடா என்ன விஷயம்? ராதா வாந்தி எடுத்தா, கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. படா படா பைத்தியக்காரா. டேய் முரளி, ராதா முழுகாம இருக்காடா. உன்கிட்ட அவன் சொல்லல? பேரம் பறக்க போறான்டா, பேரன். ஏய், எனக்கு பேரம் பிறக்க போறான். ஏய், உனக்கு மகன்டா. ராதா பார்வதி, பிறக்க போற பேர குழந்தைக்கு எங்க அப்பா பேரு சுடல மாடன்னு வச்சிருவோம். வாயை மூடுங்க. சொடலையாவது கடலையாவது ஒரு சுரேஷ், ரமேஷ், ராஜேஷ்னு நாகரிகமா பேர் வைக்கணுங்க. வா நீ வா, அம்மாட்ட கேப்ப நீ வா. அம்மா, பிறக்க போற குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எனக்கு உங்க அத்தைக்கும் ஒரு சின்ன தகராறு. நீயே சொல்லு, என்ன பேர் வைக்கலாம்? ஆம்பளை குழந்தையா இருந்தா நீங்க சொன்ன பேர் வச்சுக்கலாம். பொம்பளை குழந்தையா இருந்தா. பொண்ணா? இந்த குடும்பத்துல பொண்ணே பிறக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? முத குழந்தை பொண்ணா இருந்தா குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம்னு ஜோசியர்கள் சொல்லுவாங்க. அவங்க ஜாதக கட்டங்களை எண்ணி சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையோட கஷ்டங்களை எண்ணி சொல்றேன்.
எங்க அப்பா 4 பொண்ணுங்களை பத்தி லட்சாதிபதி ஆயிட்டார். அது அதிர்ஷ்டம் தானே மாமா. கோடீஸ்வரரா இருந்தவரு லட்சாதிபதி ஆயிட்டாருன்னு சொல்ல வந்தேன். 4 பொண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அவர் சொத்தெல்லாம் அழிச்சிட்டாரு. அவ்வளவு ஏமா உங்க அப்பாவே எடுத்துக்க. முத பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அவர் வீடு வாசல் அடமானம் வச்சிடல. அந்த நன்மை உன் புருஷனுக்கு வரணுமா? அவன் ஏற்கனவே அப்பாவி. அவன் ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து அது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள நடுத்தருக்கு வந்துருவான். என்ன சொல்றதுல உண்மைதானே? அப்பா உங்க அனுபவத்துக்கு நீங்க எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும்பா. அதனால முதல்ல டாக்டர் அம்மாவை போய் பாருங்க. வயித்துல இருக்க குழந்தை ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்க மிஷின் வந்திருக்கான். பொண்ணா இருந்தா கருவை கலைச்சிரு. என்ன இப்படி சொல்றீங்க? அது பாவம் இல்லையாத்த? இதுல என்ன பாவம்? டேய் முரளி, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. நாட்டு நடப்பு எடுத்து சொல்லு. தனலட்சுமி வா. தனலட்சுமி வா. யார் வந்திருக்கான்னு பாரு. யாருங்க? மாமராதா, உன் வீட்டுக்காரர் வரல? வந்தாருமா, ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. உள்ள மாமா. வாடிக்கண்ணு ராஜாத்தி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் பாட்டி. ஏம்மா, உன் புருஷன் உங்ககிட்ட பிரியமா இருக்கார்ல? இருக்காரு. என்னோட இது இழுக்கிறா? பொழுதனைக்கும் அத்தை சொல்றதுதான் கேக்குறாருமா. பொழுதுனைக்கும் அத்தை சொல்றதை கேட்டாலும் பொழுது போனதுக்கு அப்புறம் மெத்த சொல்றதை கேட்கிறாருல. சும்மா இரு. என்னங்க, நம்ம ராதா முழுதாம இருக்காளா? பலே பலே பலே. கூடிய சீக்கிரம் பேரம் பிறந்து என் முகத்துல மூத்திரம் அடிக்க போறான்னு சொல்லு. பிறந்த பேருந்தாம பிறக்கணும். பேத்தி பிறக்க சான்ஸே இல்ல. என்னம்மா சொல்ற? அத்தையும் மாமாவும் சொல்லிட்டாங்கம்மா. வயித்துல இருக்கிறது பொண்ணா இருந்தா பெத்துக்க கூடாதா, கருவை கழிச்சிடணுமா. கடவுளே. ஏம்மா, உங்க அத்தை மட்டும் பெண் குழந்தைய பெத்துக்கலையா? அதை கட்டி கொடுக்கத்தான் வீடு வாசல்ல வித்து வீதிக்கு வந்துட்டாங்களா? அது சரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியும். இல்லப்பா, அது கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங்னு வந்திருக்கான். அதுல டெஸ்ட் பண்ணி பார்த்தா பொறுக்க போறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சிருமா. அம்மா, விஞ்ஞானத்தினால எவ்வளவு ஆபத்து இருக்கு பாத்தியா? இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்டா. முடியாது பாட்டி. நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவங்க ஃபேமிலி டாக்டர்ட்ட அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஒருவேளை பெண் குழந்தையா இருந்துட்டா? அத்தையும் எங்க வீட்டுக்காரரு கண்டிப்பா அதை அழிக்காம விட மாட்டாங்க. கேட்டீங்களா தனியாயத்தை? கர்ப்பத்தை கலைக்க போய் இவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா விட்டுருவனா? ராதா, சர்வதேச லெவல் சம்பந்தி இருக்காரே, அவங்க ஃபேமிலி டாக்டர் பேர் என்ன? புனிதவதி. வணக்கம். குட் மார்னிங். இருங்க இருங்க, இது பெண்களுக்கு மட்டும் பாக்குற இடம், ஆண்களுக்கு பக்கத்துல இருக்கு. நான் பேஷண்டா வரல, உங்க ஃபேனா வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? டிவியில பெண்கள் நல்வாழ்வை பத்தி பேசுனீங்க பாருங்க, ரொம்ப பிரமாதம், அற்புதம். இது மாதிரி யாருமே பேசினது இல்ல. இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வரேன். கொஞ்சம் இருங்க, உட்காரலாமே. இது பெண்களை பாக்குற இடமாச்சே. நீங்க ரசிகரா தானே வந்திருக்கீங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். டிவியில என் ஸ்பீச்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடாடாடாடா, 5-6 பெண் பிறந்தா அரசன ஆண்டியாவான்னு பேசினீங்களே, ரொம்ப கரெக்ட். நானும் நான் பெண்களை பத்தி அப்படி தப்பா பேச மாட்டேன், யார் பேசினாலும் அனுமதிக்கவும் மாட்டேன். அப்போ அப்படி பேசினது யாரு? ஓ, அது டாக்டர் திலகவதி, நீங்க புனிதவதி. இதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. தட்ஸ் ஆல் ரைட். அப்புறமா கடைசியில பெண்களை பத்தி புதுசா ஒரு பாயிண்ட் சொன்னேனே, அது கேட்டீங்களா? இல்லையே. ஏ, அந்த நேரம் பார்த்து என் வீட்டுல கரண்ட் கட் ஆயிருச்சு. அடடா, மிஸ் பண்ணிட்டீங்களே. நான் என்ன சொன்னேன்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது தப்பு. அதுக்கு அர்த்தம் அதல்ல. நல்லவை ஆவதும் பெண்ணாலே, கெட்டவை அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்னேன். எப்படி? அடாடாடாடா, பெண்களை பத்தி உயர்வா பேசுறதுக்கு இந்த நாட்டுல உங்களை தவிர வேற யாருமே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணா அவங்கள அழிச்சிருவேன். இவ்வளவு பேசுற உங்ககிட்டயே பெண் குழந்தையை அழிக்கிறதுக்காக இன்னைக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. யாரு? மிஸ்ஸஸ் முரளியா? ஆமாங்க, அது என் பொண்ணுதான். உங்ககிட்ட ஸ்கேனிங் பண்ணி பார்த்து கர்ப்பத்தில் இருக்குது பெண் குழந்தையா இருந்தா கருவை கலைக்கணும்னு என் மாப்பிள்ளை சொல்லுவாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒருவேளை உண்மையிலேயே கருவுல இருக்குது பெண் குழந்தையா இருந்தா அது ஆண் குழந்தைன்னு நீங்க ஒரு பொய் சொல்லணும். நோனோ, என் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல அப்படி எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. என்னங்க நீங்க, நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருங்க. உயிரே போனாலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெண்களை தான் தடைங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. பெண்களை பத்தி நீங்க எல்லாம் டிவியில பேசுறதுக்கு தான் லாய்க்கு, காரியத்துல எதுவும் கிடையாது. சார், அடுத்த வாரம் மலைமாட்சிக்கு பெண் குலத்தையும் தென்னை மரத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்க.
மறக்காம பாருங்க. ரொம்ப முக்கியம். அப்பா என்னப்பா இங்க? ஒண்ணுமில்லம்மா, நெஞ்சு வலி. டாக்டர் பார்த்தா பிரச்சனை தீரும்னு நினைச்சேன். பிரச்சனை தீரல. என்னப்பா சொல்றீங்க? அது ஒண்ணுமில்லம்மா, கோயிலுக்கு போனா எல்லாம் சரியாயிரும். வர்ற மாப்ள. நில்லுங்க மாமா, ராதாவுக்கு ஸ்கேனிங் பார்க்க வந்திருக்கோம். முன்னெல்லாம் 10 மாசத்துக்கு அப்புறம் தான் பிறக்க போறது ஆனா பொண்ணாங்கிறது தெரியும். இப்பெல்லாம் 10 நிமிஷத்திலே தெரிஞ்சு போகும். நிச்சயமா எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா கோயிலுக்கு போவோம். போங்க மாமா, போங்க. மிஸ்டர் முரளி, ராதா கர்ப்பத்தில் இருக்கிறது ஆண் குழந்தைதான். ராதா, நான் அப்பவே சொல்லல நமக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும். ஏமாமா, பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அது கூட ஸ்கேனிங்ல தெரியும். வீட்டுல போய் பேசுவோம்ப்பா. அப்ப நாங்க வர்றாங்க. மாசம் மாசம் மறக்காம ராதாவை செக்கப் கூட்டு வந்துருங்க. ஆம்பளை பிள்ளையாச்சே, தினம் வந்துடுறான். வாங்க மாமா. டாக்டர், இயற்கையிலேயே ஆண் குழந்தையா இருந்ததுனால நீங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. நான் சொன்னது பொய் தான். ராதா கர்ப்பத்தில் இருக்கிறது பெண் குழந்தைதான். டாக்டர், பெண்களை பத்தி நீங்க டிவியில பேசுறதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னேன். அது தப்பு. நீங்க டிவி டவரோட உயர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. வரேன். ரஞ்சினி, நான் சாப்பிட்டேமா. அதுக்காக கூப்பிடல. நீ யாரையோ காதலிக்கிறியாமே, அந்த கன்றாவிய உங்க அப்பா நேர்ல பார்த்தாராம். அத உன் திருவாயால கேட்கலாமேன்னு தான் கூப்பிட்டேன். முதல்ல சோறு போடு. ஏண்டி பேசாம நிக்கிற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. குழம்பூத்து. நீ காதலிக்கிற அந்த தருதலை யாரு? அவர் ஒண்ணு தருதல இல்ல. ஓஹோ, அவருன்னு சொல்ற அளவுக்கு போயாச்சா? அவர் போய் அவர் காதல் வளருதில்ல, அதனால அவன் அவராயிட்டாரு. உன் காதலுக்கு எத்தனை வயசு? 6 மாசம். வயித்துல இல்லையே. அம்மா, ஏண்டி அலற? அவரை நான் லவ் பண்றேனே தவிர அதுக்கெல்லாம் அலவ் பண்ணல. தனலட்சுமி, ஊருகா வைக்காம போயிட்டியே. அவ யாருன்னு சொல்லி தொலையாண்டி. படிச்சவரு, பணக்கார வீட்டு பிள்ளை. நான் கட்டினா அவர் தான் கட்டிப்பேன். இல்லைன்னா அவன் கூட ஓடி போக போறாடி. நீ ரசத்தை ஊத்து. அம்மா, காதல் வெற்றி அடைஞ்சா என் கழுத்துல கயிறு தொங்கும். காதல் தோல்வி அடைஞ்சா கழுத்துல என் கழுத்து தொங்கும். பாத்தியா கயிறு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு? பொண்ணுங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பெருசா சவால் விட்டீங்களே. ஓ, நீ அங்கே வர்றியா? ஆமா, சவாலை சமாளிக்காம சாதிச்சு காட்டுங்க. காட்டுறேன். ரஞ்சினி, நீ காதலிக்கிற பையனுடைய அட்ரஸ் என்ன? அடையார் 6வது தெரு. அன்பு இல்லம்னு போர்டு இருக்கும். அன்பு இல்லம். போய் பாக்குறேன். அங்க அன்பு வருதா வம்பு வருதான்னு. இது வீட்டுல யாருங்க? சார், சார், நாயை கூப்பிடுங்க. நாயாது நரி மாதிரி இருக்கு. சார், யோ, யார் என்ன வேணும்? இதுதான் நீயா? நாயை உள்ள கூப்பிடு, நான் முதலாளியை பார்க்கணும். சும்மா சொன்னா கேட்காது, ஏதாவது சம்திங் போடுங்க. நாய்க்கு சம்திங்கா? இது எந்த நாட்டு நாய்? எல்லாம் நம்ம நாட்டு நாய் தான். இதையும் இப்படி பழகிட்டீங்களா? நான் பிஸ்கட் கொண்டு வரலையா? அதெல்லாம் இல்ல, சம்திங்னா துட்டுன்னு அர்த்தம். இந்த என்னையா வாங்க மாட்டேங்குது? இந்த வீட்டு நாயை 5 ரூபாய் குறைஞ்சு வாங்குறதே இல்ல. இருங்க இருங்க, நாய்க்கு கொடுத்துட்டீங்க, நமக்கு ஏதாவது? என்ன அது கேட்லயே இவ்வளவு வசூல் பண்றீங்க? வீட்டுக்குள்ள எப்படி உண்டியில வச்சு வசூல் பண்றீங்க? போய் பாருங்க தெரியும். பாப்போம் பாப்போம். என்னங்க இது செருப்பு தொட்டு கும்பிட்டு இருக்கீங்க? செருப்பால் அடிப்பேன்.
செருப்பா இது? இதுக்கு நடுவுல தங்க தகட ஒளிச்சு வச்சிருக்கண்டி. பீரோல புடவை கடையில இந்த பணம் இருந்ததுங்க. ஐயோ, உங்க பட்டுச்சா? ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆச்சு. அவ்வளவு கருப்பு பணம் முடி. பாத்ரூம்ல கொண்டு போய் மறைச்சிட்டுமா? பாத்ரூம்ல ஏற்கனவே தங்க பிஸ்கட்டா கொட்டி வச்சிருக்கண்டி. அங்க மட்டுமா? பெட்ரூம், சோபா செட்டு, ஃபேனு, ரேடியோ, டிவி, இந்த பாரு இது வீடியோ கேசட். இதுக்குள்ள தங்க தகட சுருட்டி சுருட்டி வச்சிருக்கேன். அப்ப இந்த கருப்பு பணத்தை எங்கதான் மறைக்கிறது? இந்த நோட்டை செல் அடிச்சிடாது. அரிக்காதடி, நம்ம அதிர்ஷ்டம் செடி பூரா நோட்டா முளைக்க முடியும். வணக்கம். நீ எப்படி உள்ள வந்த? உங்க நாய்க்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ள வந்தேன். நீ யாரு? என் பேரு கனகலிங்கம். உன் பேரை எவையா கேட்டா? நீ எதுக்கு வந்த? பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு போவா? எதை பாத்துட்டு போலான்னு வந்த? உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னையவா? நான் தான் வெங்கடாச்சலம். நல்லா பாத்துக்க, முன்னாலையும் பாத்துக்க, பின்னாலையும் பாத்துக்க, சுத்தி பாத்துக்க. சுத்தி பாக்குறதுக்கு நீங்க என்ன தாஜ்மஹாலா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னையா முக்கியமான விஷயம்? என்ன சார், செருப்பு தூக்கி மேல வச்சிருக்கீங்க? நல்லா இருக்க. 10 லட்சம். செருப்பு 10 லட்சமா? அதுக்குள்ள போய் மோர் வந்திருக்கு, போய் பாரு. மோரா? ஐயோ, சோறு வந்திருக்கும், போய் பாருடி. போயாண்டி. இது என்ன வீடியோ கேசட்? கோல்டு கோல்டு கோல்டா? கோல்டன் கேர்ள்னு ஒரு இங்கிலீஷ் படம். அதை நீங்க பார்க்க கூடாது. ஏன்? அதுல வந்து வணக்கங்க. வணக்கம் தம்பி. என்ன யாருன்னு கேட்டீங்களே, இப்ப சொல்றேன். உங்க பையனுடைய வருங்கால மாமனார். டேய், என்னடா அது? மாப்பிள்ளை சொல்ல வெக்கப்படுறாரு, நானே சொல்றேன். என் பொண்ணு ரஞ்சினிய உங்க பையன் லவ் பண்றாரு. யார கேட்டு லவ் பண்ணா? கேட்டு பண்ணுனா கல்யாணம், கேட்காம பண்றதா லவ். அத கூட எப்படியா பண்ணலாம்? பண்ணிட்டாரே. என் வயிறு எரியுது. இவனை பெத்து வளர்த்து ஆளாக்கி லட்ச லட்சமா செலவு பண்ணி படிக்க வச்சனே எதுக்காக? யார கேக்குறீங்க? இவன் கல்யாணத்துல வட்டியும் முதலமா சேர்த்து வசூல் பண்ணத்தான். நீ குடிப்பியா? எந்திரிச்சு போயா வெளியில. அப்பா, நான் கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு ரஞ்சினியை தான் கல்யாணம் பண்ணுவேன். டேய், ஆளை பார்த்தா அண்ணா காவடி மாதிரி இருக்கா. இவங்கிட்ட எப்படி நான் வசூல் பண்ணுவேன்? வசூல் மண்ணா, நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ₹1,00,000 கொடுப்பியா? ₹1,00,000? அது என் செருப்புக்கு சமம். இவரு நம்மள மாதிரி செருப்புல வச்சிருப்பாரோ? ஆளை மடக்கிற வேண்டியதா. நீங்க எவ்வளவு தருவீங்க? ₹2,00,000 தர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். கல்யாண செலவெல்லாம் உங்களுது. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துல வந்து உங்க வீட்டு நாய் மாதிரி 5 கொடு 10 கொடுன்னு என்ன அரிக்க கூடாது. நீங்க பணத்தை கொடுங்க, உங்க வீட்டு நாயா நானே வந்துடுறேன். பணத்தை எப்ப கொடுப்பீங்க? பணம் ரெடியா இருக்கு. ஆனா ஒரு இழிச்சவன் கையில இருக்கு. எல்லாம் நாளைக்கு என் கைக்கு வந்துரும். இந்த வீடியோ இதையே எடுக்கிறீங்க? கல்யாணத்தன்னைக்கு வீடியோ எல்லாம் எடுக்க வேண்டாமா? அத சொல்றேன். கல்யாணத்துக்கு வேற வாங்கிக்கங்க, இதை இங்க வச்சிருங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். வரேன். போயிட்டு சமந்தி சமந்தி, என்ன? கல்யாணத்துக்கு அந்த செருப்பை போட்டுக்கிட்டு வாங்க. ஆ. ஐயோ, செருப்பு செருப்பு ஒன்னா சேருது.